வணக்கம். அரசியல் வாக்குறுதிகளுக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவெளிய டேட்டா வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். நாம எடுத்துக்கிற தொகுதி அரக்கோணம். இது வெறும் ஒரு ஆய்வு இல்ல, இது நிர்வாகத்துக்கான ஒரு செயல்திட்ட வரைபடம். ஒரு மண்ணோட அரசியலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த மண்ணுல வாழ்ற மக்களோட வாழ்க்கையை நாம புரிஞ்சுக்கணும். நாம இப்ப இருக்கிறது தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியில் இருக்கிற அரக்கோணத்துல. இங்க இருக்கிற நிலம், இந்த மக்கள், அவங்களோட வாழ்வாதாரம், இதுதாங்க இங்க அரசியலையே தீர்மானிக்குது. நாம பார்க்க போற ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் ஒரு மனுஷனோட கதை இருக்கு. மக்களோட மனக்குமரல் எப்படி இருக்குன்னு நேரடியாவே கேட்கலாம் வாங்க. இது வாக்காளர் குறை அறிக்கையிலிருந்து எடுத்த ஒரு வரி. நகரச்சாலைகள் ஒரு கொடுங்கனவு மாதிரி இருக்கு. கழிவு நீருக்காக தோண்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. கிராமத்து சாலைகள் ரொம்ப பரிதாபமா இருக்கு. பாருங்க, இது வெறும் ரோடு சரியில்லைங்கிற பிரச்சனை இல்ல, இது ஒவ்வொரு நாளும் மக்கள் சந்திக்கிற அவங்களோட தன்மானத்துக்கு ஏற்படுற ஒரு இழுக்கு. இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம். இது அரக்கோணத்துல இருக்கிற ஒரு மிக ஆழமான நெருக்கடியோட அடையாளம். 2019ல தண்ணி பஞ்சை எவ்வளோ கொடூரமா இருந்துச்சுன்னா சுமார் 2 லட்சம் கால்நடைகள் செத்து போச்சுன்னு நாடாளுமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குடம் தண்ணிக்காக ஒவ்வொரு குடும்பமும் 3-5 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கு. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் கிடையாது, இது ஒரு ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தோட சரிவு. சரி, இந்த ஆய்வை நாம 5 கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கலை யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அரசியல் போக்கு எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏன் உடையுதுன்னு அலசுவோம். 4வதா இதை சரி செய்ய ஒரு புது வரைபடம். கடைசியா மக்கள் நம்பிக்கையை எப்படி திரும்பவும் கட்டமைக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். அரக்கோணம் கலை யதார்த்தம். ஒரு தொகுதியோட அடித்தளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற மக்கள் யாரு, அவங்களோட சமூக கட்டமைப்பு என்னன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா எல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது அந்த மக்களோட வாழ்க்கை முறையையும் அவங்க சந்திக்கிற சவால்களையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இந்த சாட்டை பாருங்க, ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குது. அரக்கோணம் கிட்டத்தட்ட 70% கிராமப்புறங்களை கொண்ட ஒரு தொகுதி. இது பட்டியல் சாதியினருக்கான ஒரு தனி தொகுதி. இதனாலேயே விவசாயம் தான் இங்க பிரதான வாழ்வாதாரம். கிட்டத்தட்ட 29% எஸ்சி மக்கள் தொகை இருக்கிறது எதை காட்டுதுன்னா, இங்க சமூக ரீதியான பிளவுகள் ரொம்ப ஆழமா இருக்கு. அதனால அரசியலும் ரொம்பவே சிக்கலானதா இருக்குன்னு புரிய வைக்குது. அடுத்ததான் நாம பார்க்க போறது அரசியல் போக்கு. மக்களோட மனநிலைய அவங்களோட ஓட்டு மூலமா எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கதாங்க அரக்கோணத்தோட அரசியல் புதிர்கள் ஒவ்வொன்னா வெளிவர ஆரம்பிக்குது. இங்கதான் விஷயமே ஒரு பெரிய புதிரா மாறுது. 2016 தேர்தல்ல அப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ எஸ் ரவி ஜெயிக்கிறாரு. ஆனா வெறும் 4000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான். ஆனா 2021ல என்ன ஆகுது பாருங்க. மக்கள் மத்தியில ஆளுங்கட்சி மேல கடுமையான அதிருப்தி இருக்குன்னு கள ஆய்வுகள் சொல்லுது. ஆனா அவரோட வெற்றி வித்தியாசம் 6 மடங்குக்கு மேல எகிரி 27,000 தாண்டுது. எப்படி? மக்கள் கோவமா இருந்தா வெற்றி வித்தியாசம் எப்படி இவ்வளவு அதிகமாகும்? இதுதான் அரக்கோணத்தோட மையப்புதிர். இதுக்கு பதில் மக்களோட உணர்ச்சியில மட்டும் இல்ல, அது எலெக்ஷன் கணக்குல இருக்கு. அதாவது மக்களோட கோபம் நிஜம்தான், ஆனா அந்த கோபத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து தங்களை ஒரு சரியான மாற்று சக்தியா காட்டிக்க எதிர்க்கட்சிகள் தவறிட்டாங்க. இதனால என்னாச்சு? அதிருப்தி வாக்குகள் சிதறி போச்சு. விளைவு, மக்கள் கோபமா இருந்தாலும் சிட்டிங் எம்எல்ஏ சுலபமா ஜெயிச்சிட்டார். சரி, இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த தோல்விக்கால மூல காரணங்கள் என்னன்னு பாப்போம். இத்தனை வருஷமா வாக்காளர்களோட குறைகள் ஏன் தீர்க்கப்படாமலே இருக்கு? இது கொடுக்கப்பட்டு காற்றில் பறக்க விடப்பட்ட வாக்குறுதிகளோட ஒரு உடற்கூராய்வு. இந்த அட்டவணையை பாருங்க, இது மக்களோட வலிய அப்படியே நமக்கு காட்டுது. வருஷக்கணக்கா கட்டப்படாத ரயில்வே மேம்பாலம், பைபாஸ் ரோடு, முழு வசதிகளோட ஒரு ஆஸ்பத்திரி கூட இல்ல. சாதி கலவரங்களால வர்ற பயம், அவநம்பிக்கை, பென்ஷன் மாதிரி நலத்திட்டங்கள் கூட நேரத்துக்கு வர்றதில்ல. பாருங்க, இது 1-2 தப்பு கிடையாது, இது சிஸ்டம் மொத்தமா தோத்து போனதுக்கான ஒரு வரைபடம். இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாம 4 முக்கியமான குறைபாடுகளா சுருக்கலாம். 1, உள்கட்டமைப்புல பெரிய பற்றாக்குறை. 2, பொருளாதார தேக்கநிலை. 3, நலத்திட்ட சோர்வு. அதாவது மக்களுக்கு தற்காலிக இலவசங்கள் வேண்டாம், நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான் வேணும். 4வது, சாதி ரீதியான பிரிவினைகள். இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை உறுதி செய்து, அந்த கண்ணியத்தை ஒரு அரசாங்கம் உறுதி செய்ய தவறும்போது அது வெறும் நிர்வாக தோல்வி மட்டும் அல்ல, அது ஒரு தார்மீக தோல்வியும் கூட. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுகளை நோக்கி நகரலாம் வாங்க. இந்த பகுதி வெறும் பேச்சா இல்லாம டேட்டாவோட அடிப்படையில உருவாக்குன ஒரு செயல் திட்டத்தை உங்க முன்னாடி வைக்குது. இது வெறும் வெத்து வாக்குறுதிகள் இல்ல, நிஜமாக்கக்கூடிய சாத்தியமான திட்டங்கள். பொருளாதார தேக்க நிலையை எப்படி சரி பண்றது?
அதுக்கு தீர்வு சரியான நிர்வாகம் மூலமா முதலீட்டுக்கு பலன் பார்க்கறது தான். உதாரணமா G2 மாதிரி ஒரு 400 ஏக்கர் தொழிற்பேட்டையை கொண்டு வந்தா நேரடியா 10,000 உற்பத்தி வேலைகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு பல்முனை சரக்கு முனையம் அமைச்சா ஆயிரக்கணக்கான லாஜிஸ்டிக்ஸ் வேலைகள் உருவாகும். இதுதான் இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு நேரடியான தீர்வு. அடுத்து இந்த உள்கட்டமைப்பு பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு? இங்கேயும் அதேதான். நிர்வாகம் மூலமா முதலீட்டுக்கு பலன் பார்க்கறது. SH58 மாநில நெடுஞ்சாலைய ஒரு 42 கிலோமீட்டருக்கு அகலப்படுத்துற ஒரே ஒரு திட்டம் ஒரு முழுமையான பொருளாதார வழித்தடத்தையே உருவாக்கும். இது வெறும் பயனரத்தை குறைக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு முழு பகுதியோட பொருளாதாரத்தையே தலைகீழா மாத்திர சக்தி கொண்ட ஒரு திட்டம். அடிப்படை சேவைகள்ல இருக்கிற இடைவெளியை எப்படி சரி செய்யறது? ரொம்ப சிம்பிள். எல்லா வீடுகளுக்கும் 100% குழாய் மூலமா குடிதண்ணீர் கொடுக்கணும். இது மக்களோட தண்ணி கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற 9 மினி கிளினிக்குகளை முழுமையான ஆரம்ப சுகாதார நிலையங்களா தரம் உயர்த்தணும். மக்களோட மிக அடிப்படையான தேவைகளான தண்ணிக்கும் சுகாதாரத்துக்கும் இதுதான் ஒரு நேரடியான உறுதியான பதில். ஆனா பாருங்க, ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட சரியா கொண்டு சேர்த்து ஒரு மாற்றத்துக்கான மக்கள் தீர்ப்பை வாங்கணும். இந்த பகுதி அந்த நம்பிக்கையை எப்படி கட்டமைக்கிறதுங்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பேச போகுது. இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது ஒரு 4 முனை அணுகுமுறை. 1 சிவன் மாதிரி ஆக்ரோஷமா ரயில்வே மேம்பால மாதிரி தோல்வியடைஞ்ச திட்டங்களை வச்சு ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும். 2 விஷ்ணு மாதிரி ஸ்திரத்தன்மையா விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் நலத்திட்டங்கள் தொடரும்னு உறுதியளிக்கணும். 3 பிரம்மா மாதிரி புதுமையா வேலையில்லாத இளைஞர்கள் கிட்ட அரக்கோணத்தை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்திர தொலைநோக்கு பார்வையை சொல்லணும். 4வதா துர்கை மாதிரி பாதுகாப்பா சாதி கலவரம் நடக்கிற பகுதிகளில் எல்லா சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு நீதின்னு உத்தரவாதம் கொடுக்கணும். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த டேட்டா அடிப்படையிலான அணுகுமுறை வெறும் நம்பிக்கையை உருவாக்கினா மட்டும் போதாது, அதை மதிக்கவும் செய்யணும். வெளிப்படைத்தன்மையும் ஒவ்வொரு தனிநபரோட சம்மதமும் ரொம்ப அவசியம். இது நம்ம நாட்டோட DTPT சட்டப்படி ஒரு தேவை மட்டும் இல்ல, இது மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறம். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். டேட்டாவோட அடிப்படையில செயல்படுற ஒரு நிர்வாகத்தால வாக்காளர்களுக்கும் தலைவர்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த நம்பிக்கை படுகொலிய உண்மையிலே சரி செய்ய முடியுமா? அரக்கோணத்துக்கான இந்த செயல் திட்டம் இது வெறும் ஒரு அனாலிசிஸ் இல்ல, இது ஒரு சாத்தியமான எதிர்காலத்துக்கான வழிகாட்டி. அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்தா உண்மையான அரசியல் மாற்றம் தொடங்குது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இல்லனா 08042041602 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.